அன்பானவர்களே, இந்த நாளிலும் அருமையான ஒரு இல்லத்தை கட்டி கொடுக்க பிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புள்ளாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நாம் ஜெபித்து பாடல் பாடி இந்த இல்லத்தை திறந்து வைப்போம். நல்ல பிதாவே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டவும் பிரயாசம் வீண் என்று சொன்னவரே, அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டி கொடுத்த இந்த இல்லத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இல்லத்திலே உங்களுடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள், சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் இந்த வீட்டாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் செய்வோமே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வோமே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வோமே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வோமே. இப்போது மனிதனில் இறையன்பின் பிரசன்னம், இப்போது மனிதனில் இறையன்பின் பிரசன்னம் எப்போதும் நிலை கொண்டு இருந்திட கீதம் பாடி ஸ்தோத்திரம் செய்வோமே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வோமே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வோமே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வோமே. கையின் பிரயாசமதை தயவாய் கனிந்திட செய்தவரை, சுபமாய் சுகித்திட செய்தவரை, நிறைவாய் நிறைந்திட செய்தவரை, கைவிடேன் ஒருபோதும் எந்தனை கர்த்தனை, கைவிடேன் ஒருபோதும் எந்தனை கர்த்தனை, கை குப்பி வணங்கிய கரத்துடன் கீதம் பாடி ஸ்தோத்திரம் செய்வோமே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வோமே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வோமே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வோமே. இல்லத்தின் ஒளியவராயிருந்து இன்னல்கள் நீக்கிடவே, தொடர்ந்து இன்பங்கள் நல்கிடவே, நிறைந்த நல்வாழ்வு வழங்கிடவே, இம்மையின் காலங்கள் யாவிலும் அவரருள், இம்மையின் காலங்கள் யாவிலும் அவரருள், இருவடியாருடன் இருந்திட கீதம் பாடி ஸ்தோத்திரம் செய்வோமே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வோமே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வோமே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வோமே. நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வீட்டிற்கும் இங்கே வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வீட்டுக்கு உள்ளே வருகிறவர்களுக்கு வெளியே போகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. எந்த இடத்திலும் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் வீட்டை கட்டராகில் அது கட்டலும் பிரயாசம் வருதா செய்வோம். கர்த்தராகில் ஆண்டவரே, இந்த வீட்டை கட்டமது அடியாருக்கு தேவர்கள் செய்து எல்லா ஈவுகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, வேலையாட்களுக்காக, நல்ல பண சகாயத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கட்டட வேலை செய்த யாவருக்கும் உமது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அருளி செய்தமைக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கோம். தயவுள்ள வல்ல கரங்களை பற்றி நாங்கள் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கோம். பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கும் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அருமையான டேவிட் ஜெபத்தகம் அவர்கள் இதை திறந்து வைப்பார்கள். இப்போது ஒரு ஜெபம் செய்யும். ரெண்டு முன்னாடி வாங்க, ஒருத்தர் பிடிச்சிடுங்க, ஒருத்தர் வெட்டுங்க. வேற யாருங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்க முடியும். நல்ல தகப்பனே, இந்த வீட்டை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்யும் போது தெய்வ ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், பெருக்கம் நிறைவாய் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மேலே இருந்து ஒருத்தர் பிடிச்சிருங்க, ஒருத்தர் விட்டுங்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுகாதவராவரவஸ்து, மாசனுகாதவராவரவஸ்து, நேசகுமார தயார கிரீஸ்து, நேசகுமார தயார கிரீஸ்து,
எல்லாருக்கும் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே இந்த பால் பொங்கி வழிவது போல தர்மையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு சமாதானம், சந்தோஷம், சுகவாழ்வு, ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பெருக்கம் நிறைவாய் உண்டாகும்படியாக தெரியும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் ஐயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை தரப்போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்தும். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கன்னிமார்கள் எல்லாம் சேர்ந்து வாங்க. சின்ன பெரிய நீ ஆல்போல் சைடு பார்த்தீங்க அந்த பேப்பர் மினிமம் பட்ஜெட்ல எப்படி வீடு கட்டுறதுன்னு ஃபேஸ்புக்ல டஸ்ட் போடுறாங்க. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்பது. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அன்புடன் பாலயாரும் அங்கு ஐக்கியமாய் போக அன்னை தந்தை யாவலாய் பாடுகிறே ஆயின்ப இல்லவே உன் செல்வம் சுகம் தழைக்க உன் மக்கள் யாவரும் போவேளை புகழ்ந்து செய்ய பக்தி கொஞ்சம் வேகமாக ஏற்றி வச்சா தான் வழி வரும். ஓகே விட்டுரு, அந்தால போட்டு சரி நினச்சிடும்.